நான் மன்னம்பள்ளியிலேருந்து வரேன். மஞ்சந்தூர் டெக்னிக்கல் காலேஜில் 2025 ஏசி கோர்ஸ் செய்கிறேன். ஏசியை பற்றி பார்த்தோம்னா ஏசியில் முக்கியமான 4 பாகங்கள் இருக்கு. ஒன்று கம்ப்ரஸர், அடுத்தது கண்டென்சர், எக்ஸ்பென்ஷன் வேல்வு, அடுத்தது எவாப்ரேட். இது 4 தான் முக்கியமான பாகங்களாக கருதப்படுகின்றது. அதேபோன்று அதுக்கு துணை பாகங்களும் காணப்படுகின்றது. மற்றபடி பார்த்தோம்னா ஏசியில் ஸ்ப்ளிட் ஏசி இருக்கு, சென்ட்ரல் ஏசி இருக்கு, பேக்கேஜ் ஏசி இருக்கு, அடுத்தது விண்டோ ஏசி இருக்கு. இவைகள் இதை போன்ற ஏசிகள் காணப்படுகின்றது. அடுத்தது ஆட்டோமொபைல் ஏசி இருக்கு. இது அனைத்தும் இந்த ஏசி கோர்ஸில் நாங்கள் படிக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா இதில் ரிலே, ஓவர்லோட், கண்டென்சர், கெப்பாசிட்டர் போன்ற பாகங்கள் காணப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் கம்ப்ரஸருக்கு லைன் கொடுக்குறத பார்த்தோம்னா அதில் கொமன் ரன்னிங் ஸ்டார்டிங் கண்டுபிடிச்சி கொமன லைனுக்கும் அடுத்தது 2 இது இருக்கு. ஒன்று ஸ்டார்டிங், அடுத்த ரன்னிங்கை லூப் பண்ணி ரன்னிங்கையும் ஸ்டார்டிங்கையும் கெப்பாசிட்டரில் நாங்கள் தொடுப்போம். அடுத்தது ரன்னிங்லேருந்து லூப் பண்ணி நியூட்ரலுக்கு கொடுத்தோம்னா அது வேலை செய்யும். மொபைல் இது பார்த்தோம்னா 134A குளிரூட்டி பயன்படுத்துகிறோம். இப்போது தற்போது புதுசாகவும் கொண்டு வந்திருக்கு. அதே போன்று குளிரூட்டியை பார்த்தோம்னா 2 வகையாக காணப்படுகின்றது. அதாவது முதலாவது பிரைமரி அடுத்து செகண்டரி ரீஃப்ரிஜரண்ட் வரும். செகண்டரி ரீஃப்ரிஜரண்ட்டில் பார்த்தோம்னா நம்மளோட நீர், உப்பு கரைசல், கிளைக்கோல் போன்றவை காணப்படுகின்றது. பிரைமரி இதில் R22, R134A போன்ற குளிரூட்டி திரவியங்கள் காணப்படுகின்றது. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம கொமன் ரன்னிங் ஸ்டார்டிங் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம்னா முதலாவதாக மல்டிமீட்டரை பயன்படுத்தி கம்ப்ரஸரில் 3 முனைகள் காணப்படும். அதில் மல்டிமீட்டரின் 2 முனைகளை வைத்து பார்த்து அதில் கொமன் ரன்னிங் ஸ்டார்டிங்கை கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிச்சி கொமனை கொண்டு லைன்லேயும் ஸ்டார்டிங் ரன்னிங்கில் கெப்பாசிட்டருக்கு லைனை கொடுத்து ரன்னிங் எடுத்து நியூட்ரல்லையும் நாங்கள் தொடுப்போம். அப்போது கம்ப்ரஸர் இயங்கக்கூடியதாக காணப்படும். ரன்னிங் கண்டுபிடிக்கிறத பார்த்தோம்னா தடையில் தான் நாங்கள் அளக்கிறோம். அதுபடி ஒரு முக்கோணத்துக்கு அதில் 3 முனைகளை அளக்கும்போது அதி கூடியதுக்கு எதிரில் உள்ளது கொமனாகவும் அதி குறைந்ததுக்கு எதிரில் உள்ளது ஸ்டார்டிங்காகவும் காணப்படும். அதை வைத்து கொண்டு நம்ம இந்த லைனை தொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபடி வயரிங் டயக்ராமை பார்த்து நம்ம செய்யாமல் இதப்படி செய்வது நமக்கு நன்மை தரக்கூடியதாக காணப்படும். கம்ப்ரஸருக்குள்ளே நாங்கள் உராய்வு நீக்கு எண்ணெயை விடுறோம். அதுக்கான காரணமானது கம்ப்ரஸரின் உராய்வு ஏற்படும் போது அதனை தவிர்த்து கொள்வதற்காக ரெஃப்ரிஜரண்ட் ஆயில், அதாவது உராய்வு நீக்கு எண்ணெய் காணப்படும். இதை நம்ம கம்ப்ரஸரில் பயன்படுத்துறது காரணம் கம்ப்ரஸரில் ஏற்படும் உராய்வுகள் ஏற்படுவதனால் உராய்வு நீக்கு எண்ணெய் பயன்படுத்தப்படுகின்றது. சென்ட்ரல் ஏசியை பார்த்தோம்னா சென்ட்ரல் ஏசியானது பெரிய கட்டிடங்களில் பாவிக்கப்படக்கூடிய ஒன்றாகும். இது அதில் சில்லர் என்று பார்த்தோம்னா சில்லரில் கண்டென்சர், எக்ஸ்பென்ஷன் வேல்வு, எவாப்ரேட்டர் போன்ற காணப்படும். அடுத்தது கம்ப்ரஸர், இது 4 சேர்ந்தது தான் சில்லர் என்று கூறப்படும். அடுத்தது சென்ட்ரல் ஏசி பயன்படுத்துவதற்கான நன்மைகள் என்னென்னா சிலவுகள் குறைவு,
என்பதற்காகவும், அடுத்தது ஒரு ஒரு அறைக்குள்ளே இருந்து குளிரூட்டியை பெறக்கூடியதாக காணப்படும் சென்ட்ரல் ஏசியில். சில பாகங்களை பார்த்தோம்னா ஏர் கண்ட்ரோல் யூனிட், கூலிங் டவர், சில்லர் போன்றன காணப்படுகின்றது. கூலிங் டவர் என்னென்னா குளிர்ந்த காற்றை அனுப்பி சூடான காற்றை பெற்றுக்கொண்டு மீண்டும் அதை குளிர்வித்து அனுப்புவதே கூலிங் டவர் என்ற வேலையாக காணப்படுகின்றது.